ட்ரீமே பார்த்தா ஒரு கார் வாங்கணும், லைக் அது மாதிரி தான் இருக்கும். இப்போ அங்கே பார்த்தா அங்கே ஜிஎஸ்டி அதிகம் பண்ணி வச்சிருக்காங்களே, அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் கணக்கு சரியா தானே வருது. கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா வருதுன்றது ஒரு செலவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க. அந்த செலவு எப்படி பண்ணாம இருக்கலாம்னு யோசிங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் சேவ் பண்ணது உங்களுக்கு எஃபெக்டிவா சேவ் ஆகும். இது எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு பைக் வாங்கலான்றது ஓகே, இந்த பக்கம் கவர்மெண்ட் வந்து மெட்ரோ ப்ரொமோட் பண்றாங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலயுமே மெட்ரோ கனெக்டிவிட்டி இருக்கு, லோக்கல் ட்ரெயின் கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ கிளாம்பாக்கம்னா கிளாம்பாக்கம் பக்கத்துல ஒரு லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷன் வரப்போகுது, ஸோ பஸ் பக்கத்துல ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் வருதுன்ற போது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காசு சேமிச்சு வைக்கலான்றது ஒரு இன்டென்ஷன் கொஞ்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு செலவாகும், 1 லட்ச ரூபாயில ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணுவோம், 50,000 ரூபாய் சேமிச்சு வைப்போம், ஒரு பேலன்ஸ்டு இதுவாக உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னுடைய இன்கம் வந்து 12,10,000, 12 லட்ச ரூபா வரைக்கும் டாக்ஸ் இல்லைன்ட்டீங்க, ஆனால் 12,10,000 ரூபா என்னுடைய இன்கம். அந்த 10,000 ரூபாய்க்கு ஸ்லாப் படி கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு வந்து 61,500 ரூபா டாக்ஸ் வருது. நான் எக்ஸ்ட்ரா 10,000 ரூபா சம்பாதிச்சா 61,500 ரூபா நான் டாக்ஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டாங்க. கட்ட வேண்டாம்.